ஹலோ டீம். யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஃபாரின் ஆட்டோ ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 25% டாரிஃப் இம்போஸ் பண்ணியிருக்காரு. இதனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் பயங்கரமாக கீழே விழுந்த ஆட்டோமொபைல் பங்குகள் என்ன, எந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணலாம், அமெரிக்காவில் இது எந்த அளவுக்கு ரெவன்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறத தான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். என்டையர் வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் கடந்த நிதியாண்டில் வந்துட்டு எந்தளவுக்கு யூஎஸ் டிபெண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட 23% ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனில் இருக்காங்க. சோனா பிஎல்டபிள்யூ 40% ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனோட, பாரத் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 25% கன்சோல், தென் 35% ஸ்டாண்ட்லோனாக இருக்காங்க. அதே போல் மதர்சன் பார்த்தீங்க அப்படின்னா 18%ஓட, சென்சாரா இன்ஜினியரிங் 9%, ராமகிருஷ்ணா ஃபார்கிங் கிட்டத்தட்ட 27%, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் டயர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18%, அப்போலோ டயர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 3%ங்கிற மாதிரி இவங்க ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டில் இருக்காங்க. லிஸ்ட்டில் பார்த்த அனைத்து பங்குமே இன்றைக்கி குறைந்தபட்சம் 3% மேலே இறக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போலோ டயர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆனிருக்கு. காரணம் வந்துட்டு 3% அப்படிங்கிறது ரொம்ப நெக்லிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃப் இன்க்ரீஸ்னால் வந்திருக்க இந்த இம்பேக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடில் தான் அந்த ஸ்டாக்கை அஃபெக்ட் பண்ணுறோம். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு ஓவர் ஆஃப் பீரியடில் ஸ்டாக் வந்துட்டு ரெக்கவரி கொடுப்பாங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட், அதாவது எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டான டாடா மோட்டார்ஸ், பிஎல்டபிள்யூ இந்த மாதிரி கம்பெனிகளை காட்டிலும் அதிகமாக பாதிப்படைய போகிறது யூஎஸ் கிளைண்ட்டு தான் வந்துட்டு பாதிப்படைய போகிறாங்க. அங்கே இருக்க கன்சூமர்ஸ் தான் பாதிப்படைய போகிறாங்க. அப்படிங்கிறதுனால மேபி இது ஓவர் ஆஃப் பீரியடில் வந்துட்டு இதில் மாற்றங்கள் வரக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது. மேபி நம்ம கவர்மெண்ட்டும் அவங்களோட வரி சலுகையை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம இப்போ வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண பங்குகளில் வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஏன் இந்த ஸ்டாக்கை மட்டும் எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 70% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் வந்துட்டு ஜேஎல்ஆர் மட்டுமே டாடா மோட்டார்ஸுக்கு இருக்குது. அதுலேயும் 78% எபிட்டா வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஜேஎல்ஆர் இந்த பிராண்டு மட்டுமே. இப்போ ட்ரம்ப் வந்துட்டு இந்த இன்க்ளூஷனுக்கு பிறகு இந்த ரெசிப்ரோக்கல் 10% அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிப்படையணும் பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸில் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுங்கிறது இல்லை. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இது அவங்க அங்கேருந்து இம்போர்ட் தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? தென் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டின்னு பார்க்கும்போது யூரோப் அண்ட் யூகேல தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது வந்துட்டு இது பெரிதளவுக்கான ஒரு ரெவன்யூ ட்ராப்பேஜை வந்துட்டு டாடா மோட்டார்ஸில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் எல்லா பேருமே டாடா மோட்டார்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக யூஎஸில் இருந்து மட்டுமே ஃபினான்சியல் இயர் 2024 ஜேஎல்ஆரோட ரெவன்யூ 23% இருந்திருக்கு. டோட்டல் ஹோல்சேல் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 26% இருந்திருக்கு. எந்த அளவுக்கு நம்ம யூஎஸ்ஐ டிபெண்ட் பண்ணி இருக்கோம். இது மார்க்கெட்டில் எந்த மாதிரியான மாற்றத்தை உண்டாக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் ஓவராலாக 5 to 10% வந்துட்டு இம்பேக்ட் ஆகும். அதே சமயத்தில் ஏர்னிங் பர் ஷேர் வந்துட்டு 15 to 20% வந்துட்டு ஜேஎல்ஆர் பிஸ்னஸில் கட்டாருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஓவராலாக இதோட ரெவன்யூவில் வந்துட்டு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, டாடா மோட்டார்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு கரண்ட்டாக இருக்கிற ஜோன் தான் பெஸ்ட்டான லெவல் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ இருக்கிற நியூஸ்லாம் பார்க்கும்போது மேபி இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு ஒரு இன்னொரு இறக்கம் கொடுப்பாங்க. அந்த இறக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக்கோட ப்ரைஸ் அகெயின் ஒரு 504 to 523ங்கிற ரேஞ்சில் நமக்கு இந்த டாடா மோட்டார் ஷேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த சமயத்தில் உருவாகிருக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க வாங்கலாம் அப்படின்ட்டுனா, டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஜோனை ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெட்டர் ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கரண்ட் பொசிஷன்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு 15% எபோவ் வந்துட்டு இன்னும் நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறது இந்த பங்கில் வருங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன ஆக போகுது அப்படிங்கிறத. இரண்டாவதாக சோனா பிஎல்டபிள்யூ பார்த்தீங்க அப்படின்னா, இவி மார்க்கெட்டில் ஆட்டோ காம்பனன்ட்ஸில் வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கம்பெனியாக இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் பிளான்ட் வந்துட்டு மெக்சிகோவில் எரிபுடோ அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. 10 lakh பிளான்ட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இவங்க வச்சுருக்காங்க. கனடா, மெக்சிகோ பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா முன்னாடி விதித்த இந்த 25% தான் வந்துட்டு வச்சுருக்காங்க. இருந்தாலும் ஓஇஎம் வந்துட்டு பாதி செலவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், சோனா பிஎல்டபிள்யூ ஒட்டுமொத்த லாபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20% வரைக்கும் இறக்கத்தை சந்திக்கும். இபிஎஸும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு
25% வந்து பாதிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்கிறத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. சோனா பிஎல்டபிள்யூ ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் நம்ம இதில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 434லேருந்து 440 அப்படிங்கிற லெவல் தாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த ப்ரைஸ் கிட்ட நெருங்கிட்டாங்க. மேபி இந்த செல்லிங் ப்ரெஷர், மார்க்கெட் ப்ரெஷர்னால் திரும்பவும் மார்க்கெட் வந்துட்டு கீழே போகிறாங்க அப்படின்னா திரும்ப வந்துட்டு ஒரு 361 வரைக்கும் கூட ஸ்டாக் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. 356லேருந்து 362ங்கிறது நெக்ஸ்ட் அக்குமுலேட் ஜோனாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஜோனை வந்துட்டு அக்குமுலேட் 1, அதாவது கரண்ட்லேருந்து ஒரு 10 ரூபா 5 ரூபா குறைஞ்சா வந்துட்டு நீங்கள் லெவல் 1 ஆஃப் அக்குமுலேஷன் ஆகும். அடுத்த வந்துட்டு 356ங்கிற ஜோனில் வந்துட்டு லெவல் 2 ஆஃப் அக்குமுலேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாக்கில் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சமவர்த்தனா மதர்சன் ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 18% ரெவன்யூ ஷேரிங்கில் இருக்காங்க யூஎஸ் கவர்மெண்ட் கூட. இது மேனுஃபேக்சரிங் ஃபுட் பிரிண்ட்ஸ்னு பார்க்கும்போது குளோபலி இவங்க நல்லாவே டைவர்சிஃபையாக இருக்காங்க. அதே சமயத்தில் வெறும் 18% தான் வந்துட்டு யூஎஸ் கூட இவங்க ஒரு வரி ஒப்பந்தத்தில் இருக்கிறனால இது பெரிதளவுக்கான இம்பேக்டை க்ரியேட் பண்ணாதுங்கிறத வந்துட்டு புரோக்கரேஜஸ் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் இன்றைக்கும் நல்லாவே இறக்கியிருக்காங்க மார்க்கெட்டில். என்னை பொறுத்தளவுக்கும் இது ஒரு வாய்ப்பு தான். நீங்கள் கரண்ட் லெவலில் கூட கன்சிடர் பண்ணுற ஜோனில் தான் இருக்காங்க. மதர்சன் பொறுத்தளவுக்கும் வாய்ப்புங்கிறது இப்போ கூட இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த ஈச்சர் மோட்டார், தென் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதர் டாய் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈச்சர் மோட்டார் பொறுத்தளவுக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 35% ஆஃப் எக்ஸ்போர்ட் வால்யூம் வந்துட்டு நார்த் அமெரிக்காவிலிருந்து மட்டுமே இருக்குங்க. இதோட டோட்டல் ஸ்டாண்டர்ட் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 1.07 லட்சம். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு ஈச்சர் மோட்டாரும் ப்ரெஷரில் தான் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், டைம்கென், சிஎன் டயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வரிசையாக பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு 15 to 18%, டைம்கென் பார்த்தீங்க அப்படின்னா 11 to 13%, சிஎன் டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 to 9%ங்கிற மாதிரி ஓவரால் ரெவன்யூ வந்துட்டு யூஎஸ்லேருந்து இவங்களுக்கு கான்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு பிஸ்னஸ் வைஸாக வந்துட்டு நல்லாவே இம்பேக்ட் ஆகும். தென் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா லிமிடெட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்குது. அமெரிக்கன் மார்க்கெட்டில் இந்த பங்குகள் எல்லாமே வந்துட்டு டெஃபினட்டாக ப்ரெஷரில் தாங்க இருக்கும். ஆல்ரெடி நான் அந்த மஹேந்திராவோட ஸ்டேட்டஸ் நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கேன். இவங்க வந்துட்டு இப்போது ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் டிராக்டர் சேல்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு நல்ல பூஸ்ட்டாக இருக்கும். இவங்களுக்கு பெரிதளவுக்கான நெகட்டிவ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஈச்சர் பொறுத்தளவுக்கு வந்துட்டு இவங்களும் வந்துட்டு டெஃபினட்டாக நல்லாவும் வந்துட்டு ஜோனில் இருக்காங்க. நாட் ஒன்லி வந்துட்டு இவங்க அமெரிக்கன் மார்க்கெட் டிபெண்ட் மட்டும் கிடையாது, இவங்க வேரியஸ் டைவர்சிஃபைடு பிஸ்னஸில் இருக்கிறனால டெஃபினட்டாக அவங்க மற்ற நாடுகளையும் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. நாட் ஒன்லி வந்துட்டு அமெரிக்கா மட்டுமே அதிகப்படியான டிபெண்டன்சி அப்படிங்கிறது இல்லை. அப்படிங்கிறனால இந்த மாதிரி பங்குகள் வந்துட்டு கொஞ்சம் லெஸ் இம்பேக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பங்குகளையும் நம்ம வாய்ப்புகள் வந்தும்போது கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மதர்சன் சுமியில் வாய்ப்புகள் கரண்ட்டாக கூட இருக்குது. ஸோ லெஸ் இம்பேக்ட் தான் வந்துட்டு மார்க்கெட்டில் கிடைக்க போகுது, கொடுக்க போகிறாங்க. சோனா பிஎல்டபிள்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லெவலில் நமக்கு கிடைக்க போகுது. த சேம் டைம் வந்துட்டு டாடா மோட்டர்ஸ் தாங்க. டாடா மோட்டர்ஸ் ஒரு அருமையான ப்ரைஸுக்கு வந்துட்டு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சொன்ன ஜோனில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இடையில வாங்கிட்டு தயவு செஞ்சு கஷ்டப்படாதீங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் ட்ரேடிங்காகவும் தான் நான் வந்துட்டு அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்க்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.